அமெரிக்காவை சேர்ந்தவர் ஜோர்டன் பிரவுன் அப்படிங்கிறவர் ஒரு 2025 இந்தியாவுக்கு வரார். எப்படின்னா கடல் மார்க்கமாக வருகிறார். ஒரு வேலிடு விசா அதெல்லாம் வச்சிருந்தாரா அப்படிங்கிறது தெரியல. அப்படியே ஓட்டிட்டு இருந்திருக்காரு. இப்போ சமீபத்தில் சட்டவிரோதமாக நேபாள் அதுக்கு இன்ஃபில்ட்ரேட் ஆகிறதுக்கு அவர் முயற்சி பண்ணும் பொழுது உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எஸ்எஸ்பி அப்படின்னு சொல்கிறாங்க, சகஸ்திர சீமா பால் அந்த அமைப்பு, அந்த ஒரு போலீஸ் இப்போ பீரியடிக்கெல்லாம் பெட்ரோலிங் போவாங்க, செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ணுறப்ப இவரை கண்டுபிடிக்கிறாங்க. இவர்கிட்ட வேலிடு விசா இல்லை, திருட்டுத்தனமாக இவர் நேபாளுக்கு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அவரை கைது செய்கிறாங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? இந்த செய்தியில் நான் பார்க்கக்கூடிய 2-3 கோணங்களில் பார்க்குறேன். ஒன்று, நமது நாட்டினுடைய எல்லைகளில் உள்ள வல்னரபிள் பாயிண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு பாருங்க. இது ஒரு பெரிய ஆபத்து. அதில் இவர் தமிழ்நாட்டு வழியாக தான் உள்ள நுழைஞ்சிருக்காரு இந்தியாவுக்குள்ள. திருத்தனமா இல்லை, தமிழ்நாடு ஒரு வல்னரபிள் பாயிண்ட். ஸ்ரீலங்காவிலிருந்து கள்ளத்தோணி ஏழி வைகோ போனது போல அங்க கள்ளத்தோணி இங்க வந்திருக்காரு அவர். ஸோ தமிழ்நாடு இஸ் வல்னரபிள் பாயிண்ட் வந்து எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறது. ஒன்று. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா இந்தியா நேபாள் பார்டர்ல நீங்க பை ரோடு நீங்க போனீங்கன்னா தான் உங்களை செக் பண்ணுவோம். கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டர் உள்ள பார்டர்ல கிராமத்து ஒத்தாடி பாடல நீங்க செக் பண்ண மாட்டோம். அந்த மாதிரி அங்க பார்த்தா அங்க பல ஃபார்மர்ஸ் இங்கிருந்து வித்துட்டு அங்க போயிட்டு இருப்பாங்க. இதை பயன்படுத்தி பல தீவிரவாதிகள் அந்த பக்கம் போக்குவரத்து இருந்து கொண்டுதான் இருக்கு. இட்ஸ் அ வல்னரபிள் பாயிண்ட். அதே போல வடகிழக்கு மாநிலங்கள்ல மியான்மரோடு எல்லையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாநிலங்கள் முழுக்க மணிப்பூர், மிசோரம் எல்லாமே எடுத்துட்டா அந்த காட்டு பகுதிகளில் இப்ப கூட இங்க உள்ளவங்க அங்க போவோம், அங்க உள்ள இங்க வருவோம். இப்படி வல்னரபிள் இப்பதான் பங்களாதேஷோடு உள்ள எல்லை வெஸ்ட் பெங்கால் இப்பதான் அந்த வேலி போட ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் ஒரு 6 மாசம் ஆகும். ஆகவே இப்படிப்பட்ட வல்னரபிள் பாயிண்ட்ஸ் இருப்பது நாட்டிற்கு ஆபத்து. இது மத்திய அரசு என்ன செய்ய போகிறது என்று யோசிக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது கேள்வி என்னன்னா, இப்போ அவருக்கு பாஸ்போர்ட் விசா ஏதோ பாஸ்போர்ட் தொலைஞ்சி போச்சு தாய்லாந்துல, என்ன பண்ணணும்? இப்ப நீங்க ஏதோ டூப்ளிகேட் பாஸ்போர்ட் கேட்டு வாங்கி அப்படிதான் வரணும். அவர் பாஸ்போர்ட் தொலைஞ்சு நேரம் அங்கிருந்து கிளம்பி ஸ்ரீலங்கா வருவாராம். ஸ்ரீலங்கா கள்ளத்தோணி பிடிச்சி தமிழ்நாட்டுக்கு வருவாராம். தமிழ்நாட்டுல 1 வருஷம் இந்தியா முழுக்க இருப்பாராம். இப்ப நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்க கேரளாலேயோ இல்ல எங்கேயோ பெங்களூர்லயோ எங்கேயோ இடத்துல போய் ஹோட்டல்ல போய் ஒரு நாள் தங்கணும். வேலிட் டாக்குமெண்ட் இல்லாம உங்களால் தங்க முடியுமா? ஆதார் இல்லாம தங்க முடியுமான்னு கேட்கறேன். ஏதாவது ஒரு வேலிட் டாக்குமெண்ட் காட்டணும்ல. அப்ப 1 வருஷத்துக்கு மேல வேலிட் டாக்குமெண்ட் இல்லாம எங்க தங்கினார்? அவர் தங்குவதற்கு யார் அனுமதி கொடுத்தது? இதான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடையை நாம தேடினாலேயே பல விஷயம் நமக்கு புரிய ஆரம்பிச்சோம். அப்ப சட்டவிரோதமாக தங்குவதற்கு யாரோ உதவி பண்ணிருக்காங்களே, இல்லாம இருக்க முடியுமா? முதல் பாயிண்ட். இன்னொன்னு பாருங்க, இப்ப நீங்க அந்த மிசோரம் இப்போ உள்ள அந்த சிஎம் அவர் அமெரிக்காவில் போய் பேசுறாரு. அதுக்கு முன்னாடி ஷேக் ஹசீனா பேசின ஒரு விஷயத்த சொல்றது, கிறிஸ்துவ நாடு உருவாக்க வேண்டும். அதாவது மியான்மர்ல இருந்து ஆரம்பித்து ஒரு பெரிய ஒரு செயின் பெல்ட், அது பங்களாதேஷ்ல சிட்டகாங் எல்லாம் சேர்ந்து மிசோரம் எல்லாம் சேர்ந்து ஒரு கிறிஸ்துவ ஒரு தனி நாட்டை காரிடார் மாதிரி உருவாக்கணும் என்று பெரிய முயற்சி நடக்கிறது. இப்ப நடக்கூடிய மணிப்பூர் கலவரம் அதனுடைய பின்னணி தான் நடந்துட்டு இருக்கு, அதனுடைய நோக்கி தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை பத்தி ஷேக் ஹசீனா பேசியிருக்காங்க. பெரிய ஆபத்து. ஒரு அதற்கு பிறகுதான் அவங்க ஆட்சியை கவிழ்க்கப்பட்டது. இதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா பின்னாடி அமெரிக்கன் லாபி. இப்ப பிடிபட்ட அமெரிக்க நாள். இந்த மிசோரத்தை சேர்ந்த சிஎம் என்ன சொல்றாருன்னா, அமெரிக்கால போய் பேசியிருக்கார். பத்திரிகையில வந்திருக்கு. என்னன்னா, நாங்களாம் மிசோரம் அங்க மியான்மர்ல இப்ப ஒரு கிறிஸ்துவ ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, நடுவுல மிசோரம் இருக்கிறது. நாங்களாம் இப்படி எல்லைகளால் பிரிந்து இருந்தாலும் கூட நாங்களா மதத்தால் கிறிஸ்துவர்கள் என்று ஒன்றுபட்டு இருக்கிறோம். அங்க போய் பேசுறாரு. இது எல்லாத்தையும் கனெக்டிங் த டாட்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு அமெரிக்கன் ஒரு சதியாக இது இருக்குமா என்று நமக்கு என்ன தோன்றுகிறது. ஏற்கனவே மணிப்பூர் இந்த மிசோரம் வழியாக ஒரு உக்ரைனை சேர்ந்தவர்கள் 6 பேர் ஆமா கரெக்ட், அதை சொன்னீங்க. அந்த இப்ப சமீபத்தில் செய்தி. அதனால மத்திய அரசு இது ஏதோ ஒருத்தர் பாஸ்போர்ட் இல்லாம இருந்தார் அப்படி பார்க்காமல் இப்படிப்பட்ட ஒரு அமெரிக்க சதி பின்னணியில் இருக்கிறதா? அவர் கைது செய்யப்பட்ட பிறகுதான் எப்ஸ்டீன் ஃபைல்ங்கிற அதுல மோடி பெயர் இருக்கிறதுங்கிறதே ஒண்ணுங்க வெளியே விட்டாங்க வேணும்னே. ஆமா, நியூஸ்ல வர வைக்கிறதுக்காகவே செய்யப்பட்டதுங்கிறதும் நம்ம கூர்ந்து கவனிக்கணும். அது கூர்ந்து கவனிங்கள். தமிழகத்திலே ஜோசப் விஜய் ஆட்சி இருக்கும் போது தமிழகத்தின் வழியாக இப்படிப்பட்ட அமெரிக்கன் மிஷனரிஸ், சர்ச் பேஸ்ட் மிஷனரிஸ்
இன்னும் இதே போல பல பேர் வருவதற்கான வாய்ப்பும் கூடும் என்ற ஏன்னா ஸ்ரீலங்காலேருந்து பல பேர் ஆதரவு குரல்கள் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்கல்ல ஆமா. ஜோசப் விஜய்க்கு. அதனால அதெல்லாம் யோசிக்கணும். அதனால இந்த கோணத்தில் மத்திய அரசு, உள்துறை அமைச்சகம் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இதை அப்படியே விட்டோம்னா இது வந்து இன்னொரு பிரிவினைக்கான வழியாக அமெரிக்கன் பேஸ்டு ஒரு பெரிய ஒரு சதித்திட்டமாக இது வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த செய்தியை நீங்க வந்து எடுத்திருப்பதே ஒரு நல்ல விழிப்புணர்வு தரக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்கிறேன்.